வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூரியவம்சம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வறுவல். பசங்கள்லாம் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஒரு 5 இன்க்ரீடியன்ட் தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனை விட நல்லா வதங்கணும். நான் எப்படி சொல்கிறது, கருகவும் கூடாது, அதுக்குன்னு பச்சையாக தனித்தனியாக இருக்கக்கூடாது. நல்லா சுண்டி வரும்ல, அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இதுதான் மெயினு. ஏன்னா பாவக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வெங்காயம் தான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது 2 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு, வெங்காயமும் பாவக்காவும் தான். இதை இப்போ என்ன பண்ணால் இது 2மே நல்லா வதங்கி எதுவுமே வரக்கூடாது, அந்த காயே இருக்கக்கூடாது, எல்லாமே எண்ணெயிலே வதக்குங்க. அதனால் எவ்வளோ குட்டியாக நல்லா சுருண்டு வரும்ல அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போல்லாம் எந்த பசங்கன்னு இல்லை, பெரியவங்க கூட பாவக்காய் சாப்பிட்றது கிடையாது. இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுதான் யாருமே பாவக்காய்லாம் சாப்பிட்றது கிடையாதுன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதா? உண்மையில் இதை செஞ்சு கொடுங்க. அடுத்த வாட்டி கேட்பாங்க, வாரம் ஒரு வாட்டி பாவக்காய் செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நல்லா அவனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த காயில் இருக்க அந்த தண்ணி பதமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினோன்னே ஒரு நீங்கள் மூடி போட்டு வைக்கக்கூடாது சொல்லுவாங்களே என்னன்னு தெரில. நான் ஓப்பன்லேயே வச்சுட்டு தான் இது பண்ணேன். நல்லா வதக்கிட்டு, இதில் மெயின் விஷயம் வதக்கிறது தாங்க. வதக்கிட்டே இருந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. நம்ம இதில் எதை போடுங்க அதை போடுங்க அப்படிலாம் சொல்கிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா, எண்ணெய், வெங்காயம், பாவக்காய், உப்பு, அப்புறமேட்டு மிளகாத்தூள், வெல்லம், 6 இன்க்ரீடியன்ட் வருது. அவ்வளோதான். 6 பொருள். நச்சுன்னு பாவக்காய் தொக்கு வச்சிங்கன்னா சாம்பார், ரசம், தயிர் கூட நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கலையோ, ஆனால் எனக்கு ரசத்துக்கும் சாம்பாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். சரின்னு தான் பாவக்காய் சாம்பார் காம்பினேஷன் நிறைய பேர் காம்பினேஷன் தெரிய மாட்டேங்குது. காரமாக இருக்கிறதுக்கு காரமாகவே பொரியல் பண்ணிடுறாங்க, காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரம் கம்மியாக தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அப்படி போடுவேன். சின்ன ஸ்பூன் வச்சுப்பேன், ரொம்ப போட மாட்டேன். ஏன்னா பசங்களும் சாப்பிட்டுன்றதுனால கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், உதிரி உதிரியாக வரும். இப்போ நீங்கள் பண்ணுறது இதாக வராது. வறுவலுக்கு எப்படி இருக்கும் நமக்கு, உருளைக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் வறுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இது போட்டிங்கனாலே தேவையான அளவுக்கு மிச்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம், வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா, அதில் இருக்குல்ல ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கோம்ல, அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகும். இது 2யும் போட்டு இது பண்ணும்போது நீங்கள் தண்ணி இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் பண்ணணும். அதுக்குன்னு எண்ணெய் ஓவராக தழும்பெல்லாம் ஊற்றாதீங்க. மீடியமாக ஊற்றுங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு எம்எல் அந்த கணக்கெலாம் தெரியாது. நான் ஊற்றுனா ஒரு 2 கரண்டி, குட்டி குழிக்கரண்டி இருக்குல்ல, சட்னி கரண்டி, அதில் ஒரு 2 கரண்டி, இல்லை 1.5 கரண்டி கூட ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அது நல்லா வரணும்ல. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்குன்னு. இது வறுவலாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படியேவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும், கசப்பு தெரியக்கூடாதுன்னா வெல்லம், சும்மா கொஞ்சமாக வெல்லம், எப்படி சொல்ல, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதையும் நுணுக்கி அதில் போட்டிங்கன்னா, இப்போ இதை போட்ட உடனே என்ன ஆகும்னா, அப்படியே இந்த வெல்லம் மெல்ட் ஆகும்போது அது தொக்கு மாதிரி மாறிடும். இப்போ வறுவலாக இருந்தது, நம்ம அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கிளறுன்னு ஆகிடும்னா அது தொக்கு மாதிரி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. மெயின் விஷயம் அது பாவக்கான்னு தெரியாது, ஸ்மெல்லு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். எனக்கு இதை எப்படி தெரியும்னா, இது நம்மளாவே இந்த யூடியூப் பார்க்குறது அப்படிலாம் செஞ்சு தான் நமக்கு தெரியும். நம்ம வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க, நம்ம வீட்டிலலாம் இதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும். நான் 1/2 கிலோ தான் எடுத்தேன். இது அதிகபட்சம் பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிட்றது இதுதான். ஒரு ஆளுக்கே ஃபுல்ஃபில்லாக ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தான், அதுதான் மொத்தமே இவ்வளோ தான் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.